அன்புநேயர்களே, உலக பரப்பில் இன்று வியாழக்கிழமை காலை முதல் பெரும் சீற்றத்தையும் எதிர்ப்பையும் கண்டிருக்கின்றது இஸ்ரேல் படைகள். இஸ்ரேலுக்கு எதிரான ஒருங்கிணைந்த வேலை நிறுத்த அழைப்புகளுடன் உலகளாவிய சீற்றம் பிடித்திருக்கின்றது. இன்று வியாழன் முதல் காசாவிற்கு செல்லும் இஸ்ரேலின் சுமுத் கடற்படை இஸ்ரேல் இடைமறுத்ததை கண்டித்து பெர்லின், ரோம், பார்சிலோனா, பிரசல்ஸ் மற்றும் இஸ்தான்புல்லில் இன்றிரவு, அதாவது இன்னும் இங்க விடியல் இல்லையா, நமக்கு காலை என்றால் அங்கு நள்ளிரவு, இன்றிரவு மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்திருக்கின்றது. மக்கள் போராட்டமாக, அதில் குறிப்பாக ரோம் சிட்டிலையும் பார்சிலோனாவிலையும் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் வெடித்திருக்கின்றது. இத்தாலியின் மிகப்பெரிய தொழிலாளர் சங்கமான பொது இத்தாலிய தொழிலாளர் சங்கம் புளோட்டிலா மீதான இஸ்ரேலிய தாக்குதலை எதிர்த்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆர்வலுடன் ஒற்றுமையை காட்டவும் வெள்ளிக்கிழமை நாளை ஒரு பொது வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. அதாவது இஸ்ரேல் நோக்கி செல்கின்ற 43 புளோட்டிலா கப்பலில் 13 கப்பல்களை இஸ்ரேலிய கடற்படை மறுத்திருக்கின்றது. சர்வதேச கடல் எல்லையில் வைத்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய குற்ற செயல் என்று உலகத்தின் பல நாடுகளும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்ற வேளையில் இத்தாலிய அரசாங்கத்தை தொழிற்சங்கம் மேலும் கண்டித்திருக்கின்றது. அதாவது சமூக ஆர்வலர் கிரனேசா துன்பர்க் பல ஆர்வலருடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் சில படகுகள் தங்கள் பயணத்தை தொடர்கின்றன. அவர் கைது செய்து தடுத்து வைக்கப்படுகின்றார் கடல் எல்லையில் இத்தாலியன் நேவி படை, அதாவது இஸ்ரேலிய நேவி படைகளால். குளோபல் சம்மிட் புளோட்டிலா தற்போது இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. பல படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. கிரேட்டா துன்பர்க் பல ஆர்வலர்களுடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் சில படகுகள், கிட்டத்தட்ட 30 படகுகள் மீண்டும் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றது. பல ஐரோப்பிய தலைநகரங்களில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. இத்தாலியின் ஒரு பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய தலையீடுகள் தொடர்ந்து இருந்த போதிலும் அதன் நிலை குறித்த புதுப்பிப்பை உலகளாவிய புளோட்டிலா வழங்கி இருக்கின்றது. தொடர்ச்சியான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இருந்த போதிலும் 30 படகுகள் இன்னும் காசாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இப்போது சுமார் 46 மைல் கடல் எல்லையில் தனது புளோட்டிலா பயணத்தை தொடர்ந்திருக்கின்றது. இன்னும் சற்று வேளையில் அது காசா எல்லையை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அங்கு ஒரு அமளி தும்மளி ஏற்படலாம் என்றும் உலக பரப்பில் பார்த்து பேசப்படுகின்றது. இஸ்ரேலிய கடற்படை இதுவரை மொத்தம் 13 படகுகளை இடைமறித்துள்ளதாக புளோட்டிலா உறுதிப்படுத்தி இருக்கிறது. உலகளாவிய எதிர்ப்புகள் மற்றும் இடைமறிப்புக்கு பிறகு புளோட்டிலாவின் எதிர்ப்பு. புளோட்டிலா செய்தி தொடர்பாளர் ஷைப் அபு ஹிக் கடற்படையின் பணியை தொடரவும் காசா மீதான முற்றுகையை உடைக்கவும் அவர்கள் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். காசா பகுதியில் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது, இனப்படுகொலையை நிறுத்துவது மற்றும் உதவி நுழைவதை உறுதி செய்வதில் உண்மையான தீர்வு உள்ளது என்றும் அபு கிஸ் வலியுறுத்தியுள்ளார். உதவி புளோட்டிலாவுக்கு எதிரான இஸ்ரேலிய கடற்படையின் ஆக்கிரமிப்பை கண்டித்து 2 நகரங்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நள்ளிரவு வரை இஸ்ரேலிய கடற்படையின் நடவடிக்கையை கண்டித்து இத்தாலிய நகரமான புளோக்னாவில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றார்கள். புளோட்டிலா ஆஃப் ரெசிலியன்ஸ் மீதான தாக்குதலை எதிர்த்து துனிசியா தலைநகர் துனிசில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடியிருக்கின்றார்கள். உலகளாவிய எதிர்ப்புகள் மற்றும் இடைமறிப்புக்கு பிறகு புளோட்டிலா செய்தி தொடர்பாளர் ஷைப் அபிகிஸ் கடற்படையின் பணியை தொடரவும் காசா மீதான முற்றுகையை உடைக்கவும் நாங்கள் உறுதியாக மீண்டும் இருப்பதாக அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். காசா பகுதியில் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது, இனப்படுகொலையை நிறுத்துவது மற்றும் உதவி நுழைவதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அபிகிஸ் சபதம் செய்திருக்கின்றார். இதே நேரத்தில் காசா நோக்கி நுழைவதற்கு தடுப்பதற்காக இஸ்ரேலிய நேவி படையினர் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். உதவி புளோட்டிலாவுக்கு எதிரான இஸ்ரேலிய கடற்படையின் ஆக்கிரமிப்பை கண்டித்து 2 நகரங்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் செய்து வருகின்றார்கள். இத்தாலியின் நகரங்களில் புளோட்டிலா இடைமறிப்பை தொடர்ந்து உலகளாவிய கூக்குரல் மற்றும் வேலை நிறுத்த அழைப்புகள் புளோட்டிலா பங்கேற்பாளர்கள் நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றனர். சர்வதேச நீர் எல்லையில் தங்கள் கடல் எல்லையில் அல்லது நீர் எல்லையில் தங்கள் இடைமறிப்பை தொடர்ந்து ஆர்வலர்களின் உறுதியான நிலைப்பாட்டை புளோட்டிலா ஆஃப் ரெசிலியன்ஸின் செய்தி தொடர்பாளர் கலிதா அபு பக்ரா உறுதிப்படுத்துகிறார். மீண்டுமாக இஸ்ரேலிய அதிகாரிகளால் அவர்களுக்கு வழங்கப்படாத எந்த ஆவணங்களிலும் பங்கேற்பாளர்கள் கையெழுத்திட மாட்டார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனாலும் பல ஆவணங்களை கையெழுத்திடுமாறு இஸ்ரேலிய நேவி படையால் அவர்கள் போஸ்ட் பண்ணப்பட்டு வருகின்றார்கள். பயணத்தின் சட்டபூர்வமான தன்மை ஆர்வலர்கள் சர்வதேச நீரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் பாலஸ்தீன பிரதேசங்களில் பயணம் செய்வது முற்றிலும் சட்டபூர்வமானது மற்றும் சட்டபூர்வமானது என்றும் அபு பக்ரா வலியுறுத்தியிருக்கின்றார்.
தொடர்ச்சியான முயற்சிகள் இஸ்ரேல் உதவியை வழங்குவதை அவர்கள் நம்பவில்லை என்றும் இஸ்ரேலிய முற்றுகை முழுமையாக நீக்கப்படும் வரை கசாவை அடைவதற்கான அவர்களின் முயற்சிகள் தொடரும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இத்தாலியின் மிகப்பெரிய தொழிலாளர் சங்கமான பொது இத்தாலியன் தொழிலாளர் சங்கம் புளோட்டிலா மீதான இஸ்ரேலிய தாக்குதலை எதிர்த்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆர்வலுடன் ஒற்றுமையை காட்டவும் வெள்ளிக்கிழமை நாளை ஐரோப்பா முழுவதும் ஒரு பொது வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. அந்த அழைப்பு அநேகமாக நாளை வெள்ளிக்கிழமை ஐரோப்பிய தேசம் முழுவதும் அது நடைமுறைக்கு வரும் என்றும் அந்த தொழிற்சங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். துனிசிய பத்திரிகையாளர் சிண்டிகேட் இஸ்ரேலிய தாக்குதலை கண்டித்து பத்திரிகையாளர்களின் பாதுகாப்புக்கு சர்வதேச சமூகமே முழு பொறுப்பு என்று கூறியிருக்கின்றார். பல பத்திரிகைகளுடனான தொடர்பு இழப்பு குறித்து தொழிற்சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. பத்திரிகையாளர்களை அவர்களின் பணியில் போது தடுத்து வைப்பது சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் மற்றும் மனித குலத்துக்கு எதிரானது குற்றம் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். புளோட்டிலா இடைமறிப்பை எதிர்த்து இத்தாலிய தொழிற்சங்கம் மிகப்பெரிய வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருப்பது என்பது இத்தாலிய அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருப்பதாகவே நாம் பார்க்கின்றோம். ஷிமுத் புளோட்டிலா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்த்து இஸ்ரேலால் தொடர்ந்து வைக்கப்பட்டு அதன் பயணிகளுக்கு ஒற்றுமையை காட்டவும் இத்தாலிய தொழிலாளர் பொது கூட்டமைப்பு வெள்ளிக்கிழமை ஐரோப்பா தேசம் முழுவதும் ஒரு வேலை நிறுத்தத்துக்கு அறிவித்ததானது மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படும் என்றும் ஐரோப்பிய தேசங்களில் பார்க்கப்படுகின்றது. புளோட்டிலா தாக்குதலை எதிர்த்து பெர்லின் மத்திய நிலையத்தை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் ஷிமித் புளோட்டிலா மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெர்லினில் உள்ள மத்திய ரயில் நிலையத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் மூடி அங்கிருந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். பலஸ்தீன தேசிய முயற்சி பொதுச் செயலாளர் முஸ்தபா பர்கோட்டி கூறினார், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன மக்களை ஆதரிக்கும் மனித குலத்துக்கும் இடையே இப்போது மோதல் ஏற்பட்டுள்ளது. உதவி புளோட்டிலா தடுத்து வைக்கப்பட்டது. ஐரோப்பா முழுவதும் போராட்டங்கள் பரவின. இத்தாலிய தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. காசாவிற்கு உதவிகளை எடுத்துச் செல்லும் குளோபல் சுமுத் போர்ட்டிலாவை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியதை தொடர்ந்து ஐரோப்பா முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளது. இத்தாலிய தொழிற்சங்கங்கள் நாடு முழுவதும் தழுவிய வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. ஐரோப்பா முழுவதும் போராட்டங்கள் பரவியுள்ளது. இத்தாலிய தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்ததானது பாரிய ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு பாரிய முன்னகர்வாகவும் பார்க்கப்பட்டது ஐரோப்பிய தேசங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. காசாவிற்கு உதவிகளை எடுத்து செல்லும் குளோபல் சுமுத் கடற்படையை இஸ்ரேல் வழிமறுத்ததை அடுத்து ஐரோப்பா முழுவதும் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றது. இத்தாலிய தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றது. புளோட்டிலா கடற்படை இடைமறிப்புக்கு எதிராக பல நகரங்களில் மீண்டும் போராட்டங்கள் பரவி வருவதாகவே அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் இன்றைய வியாழக்கிழமை காலை செய்தியாக கிடைத்திருக்கின்றது. காசாவிற்கு செல்லும் சுமுத் கடற்படையை இஸ்ரேல் இடைமறித்ததை கண்டித்து பெர்லின், ரோம், பார்சிலோனா, பிரசல்ஸ், ரோம், இஸ்தான்புல் மற்றும் டுனிஷியா ஆகிய நாடுகளில் மீண்டும் போராட்டங்கள் தலைபிடித்திருக்கின்றது. ஹமாஸ் கடற்படை மீதான இஸ்ரேலிய தாக்குதலை ஹமாஸ் கண்டித்துள்ளது. இது உலகின் அனைத்து சுதந்திர மக்களாலும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு காட்டுமிராண்டித்தனமான மற்றும் குற்ற செயல் என்று கூறியிருக்கின்றது. கடற்படையினரால் செயற்பாடுகளை தடுத்து வைப்பதையும் கடற்கொள்ளையர் மற்றும் பயங்கரவாதம் என்றும் ஹமாஸ் விவரித்துள்ளது. இது உலகளாவிய கோபத்தை தூண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. செயற்பாட்டாளர்களையும் அவர்களின் கப்பல்களையும் பாதுகாக்க சர்வதேச சமூகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த குழு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. இஸ்ரேலிய கடற்படையின் 44 கப்பல்களில் குறைந்தது நாளை இடைமறித்துள்ள நிலையில் ஷரீன் அபு அக்லே கப்பல் இன்னும் காசா கடற்படையை நோக்கி பயணிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். ஆனாலும் ஒரு பிந்திய செய்தியில் 13 படகுகளை இஸ்ரேலிய நேவி படை இடைமறித்துள்ளதாகவே அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. புளோட்டிலாவை இஸ்ரேலிகள் தடுத்து நிறுத்தியதற்கு எதிராக ரோமில் மிகப்பெரிய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. காசா நோக்கி பயணித்த சுமுத் கடற்படை கப்பலை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரோமில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து வருவது இத்தாலி முழுவதும் அந்த ஆர்ப்பாட்டம் பரவக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாகவே இத்தாலிய குடிமக்கள் சர்வதேச முயற்சியின் ஒரு பகுதியாக இருப்பதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இஸ்லாமிய ஜிஹாத் புளோட்டிலா மீதான தாக்குதல் கடற்கொள்ளையாகும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஐரோப்பிய எம்பி புளோட்டிலாவை இடைமறித்தது பாரிய குற்றமாகும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஷிமுத் புளோட்டிலாவை இஸ்ரேல் இடைமறித்தது குற்றம் மற்றும் சட்டவிரோதமானது என்று ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் பிராண்டோ பெனிபி கூறியிருக்கின்றார். சர்வதேச சமூகம் புளோட்டிலாவை பாதுகாத்திருக்க வேண்டும் என்றும் கப்பல்கள் சுமந்து செல்லும் கொடிகளை கொண்ட நாடுகள் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஒரு நியாயமான கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். கசாம்
வாகனங்களை குறிவைக்கிறது. ஷரியா தரமான நடவடிக்கையை செயல்படுத்துகிறது. எதிர்ப்பு சுற்றுவளைப்பு இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கசாம் படைப்பிரிவு இன்று புதன்கிழமை நேற்று இஸ்ரேலிய ஆக்கிரமி வீரர்களையும் அவர்களின் இராணுவ வாகனங்களையும் காசா நகரத்துக்குள் அத்துமீறி நுழைவதை அதன் போராளிகள் குழு குறிவைக்கும் என்றும் காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. காசா எல்லைக்குட்பட்ட கடற்படை கப்பல் படையை இஸ்ரேலிய கடற்படை இடைமறைத்து கடல்சார் கொள்ளை குறித்து சர்வதேச அளவில் மீண்டும் மிகப்பெரிய கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றது. உதவி முயற்சியில் பங்கேற்கும் 44 கப்பல்களில் 4 கப்பல்களை கடற்படை இதுவரை இடைமறித்துள்ளதாகவும் கைப்பற்றப்பட்ட கப்பல்களில் டசன் கணக்கான சமூக ஆர்வலர்கள் இருந்தனர் என்றும் இருப்பினும் கடற்படை 6 கப்பல்களில் கட்டுப்பாட்டை கைப்பற்றியதாகவும் இஸ்ரேல் சேனல் 13 கூறியிருக்கிறது. இன்று காலை புலோட்டிலாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இன்று வியாழக்கிழமை வரை தொடரும் என்றும் இஸ்ரேலிய வட்டாரங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. கைப்பற்றப்பட்ட 3 கப்பல்களில் இருந்தவர்களை கடற்படை முன்பு தடுத்து வைத்தது. மீதமுள்ள கப்பல்களை இஸ்ரேலிய துறைமுகமான ஆஷோட்டை நோக்கி பயணிக்க அறிவுறுத்துகிறது. ஆக ஒரு இந்திய செய்தியில் கைப்பற்றப்பட்ட இஸ்ரேல் படைகளால் நேவி படையால் கைப்பற்றப்பட்ட 13 படகுகளும் இஸ்ரேலிய ஹாபர் ஆஷோட்டை நோக்கி இழுத்து செல்லப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. இஸ்ரேல் நேரடியாக கொலம்பல் சுமுத் புலோட்டிலாவை படகுகள் தொடர்பு கொண்டு அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தால் அவை பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக சியாகோ அளவிலான இஸ்ரேலின் போர்க்குற்றங்களையும் பலஸ்தீனியர்கள் மீது திணிக்கப்பட்ட பட்டினியையும் கண்டித்திருக்கின்றார். ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் பிராண்டோ பினி இந்த இடைமறைப்பு குற்றம் மற்றும் சட்டவிரோதம் அது என்று கூறி இருக்கின்றார். கடற்படையை பாதுகாக்க தவறியாக சர்வதேச சமூகத்தை அவர் விமர்சித்திருக்கின்றார். மேலும் இந்த கைப்பற்றல் இஸ்ரேல் மீதான ஐரோப்பிய கோபத்தை அதிகரிக்கும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் ட்ரோட் கடற்படையில் பங்கேற்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து தூதரக பாதுகாப்பிற்கான அவர்களின் உரிமையை உறுதி செய்ய இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். கடற்படையில் உள்ள அதன் குடிமக்களுக்கு தூதரக பாதுகாப்பை பெற இஸ்ரேலுடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை இஸ்ரேலிய தலைநகர் ரோமில் இஸ்ரேலிய கடற்படை மீள்தன்மை கடற்படை இடைமறுத்ததை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. உலகளாவிய உதவி முயற்சிகளில் ஏராளமான இத்தாலிய குடிமக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய உலக பரப்பில் மிக பேசுபொருளாகவும் கண்டனங்களையும் குவித்திருக்கின்றது. மீண்டும் இந்த காசா நோக்கி சுமார் 30 மைல் கிலோமீட்டர் எல்லைக்குள் இந்த கப்பல் பயணிக்கின்ற போது இஸ்ரேலிய படைகள் மீண்டும் அந்த படகுகளை இடைமறிக்கவும் அல்லது அவர்களது ஹாபர் நோக்கி இழுத்து செல்லவும் நேவி படையால் தடுத்து வைக்கப்படும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது. 30 படகுகள் இன்னும் காசாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 46 மைல் கடல் தொலைவில் இருந்து, அதாவது சர்வதேச கடல் எல்லையான காசா எல்லையிலிருந்து சுமார் 46 மைல் எல்லையிலிருந்து இந்த 30 படகுகளும் பயணிக்கின்றது. ஆனால் இந்த 30 படகுகளை இஸ்ரேலிய நேவி படை மீண்டும் இலங்கை நேரப்படி இன்று மாலை அளவில் மீண்டும் அவைகளை சீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பார்க்கின்றோம். ஆனாலும் உலக கண்டனம் இல்லை, எந்த கண்டனம் வந்தாலும் நெதன்யாகு எதற்கும் அஞ்ச போவதும் இல்லை, பயப்பட போவதில்லை. தொடர்ந்து இஸ்ரேல் நேவி படையின் அட்டகாசம் கடல் எல்லையில் இருக்கும் என்பதையும் நாம் இங்கு சுட்டிக்காட்டுகின்றோம். மீண்டும் இன்று மாலையும் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.